ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் கன்ஹா அஜித்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து எங்களோட ஃபேமிலியோடு நான் வந்து நாங்கள்லாம் வெளியே கிளம்பிட்டு ஒரு முக்கியமான விஷயமா நாங்கள் வந்து வெளியே கிளம்பிட்டோம். எங்கேன்னு சொல்லி நாங்கள் வந்து அப்புறமா சொல்கிறேன். இதோட வீடியோ வந்து கீழே நான் லிங்க்கில் கொடுத்து விட்றேன், பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து போய்ட்டு குளிச்சுட்டு வந்துடலாம். ஓகே, நம்ம வந்து ஃபைனலாக வந்து குளிச்சுட்டு வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டில் காமிச்சல அந்த ப்ளவுஸ் தான் நான் இப்போ வந்து வியர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அண்ணி வந்து தைச்சி கொடுத்தாங்க. எனக்கு நான் வந்து இந்த ப்ளவுஸ் நான் தைக்க மாட்டேன், இந்த சாரியை நான் கட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பிடிவாதத்தில் இருந்தேன். சரி வாங்க நம்ம வந்து ஃபைனலாக ரெடி ஆகிட்டு நம்ம வந்து அவுட்லுக்கை பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நான் ஏன் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த சாரீலாம் இந்த ப்ளவுஸ்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸ்கூலுக்கு வந்து சேம் சாரீ மிஸ்ஸுங்கெலாம் கட்டிட்டு போவாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் கட்ட மாட்டேன். ஆனால் என்னோடய அண்ணி என்ன சொன்னாங்கன்னா, நான் டிசைன் வச்சு நான் தைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணி வந்து சொன்னாங்க. ஸோ அதனால் என்னோடய ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி தைச்சி கொடுத்து பேக் சைடு வந்து அந்தமாதிரி டிசைன் வச்சு கொடுத்து எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச மாதிரி தான் தைச்சி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நான் போட்டிருக்கிறது வந்து பிரின்சஸ் கட் தான், அதனால தான் பேக் ஹுக் இருக்குது. நம்ம வந்து ஃபைனலாக கிளம்பியாச்சு. வாங்க நம்ம வந்து காரில் ஏறி ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லோரும் ஏறி உட்காந்துட்டு ட்ராவல் பண்ணி ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது காரு. நான் சும்மா அப்படி சொல்கிறேன். எல்லோரும் அவங்கவுங்க ஒர்க்கை பார்த்துட்டு அவங்க இடத்துல உட்காந்துட்டு வந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எங்களோட டிரைவராக அன்றைக்கி வந்திருந்தாங்க. நாங்கள் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சமயபுரம் ரீச் ஆகிட்டோம். சமயபுரத்தை தாண்டினோடனே நாங்கள் எல்லாருமே தூங்கிட்ட மக்களே. திடீர்னு வந்து வாங்க வாங்க இடம் வந்துச்சுன்னு சொல்லும்போது கண்ணை திறந்து பார்த்தா ஸ்ரீ செந்தூர் ஃபர்னிச்சருக்கு வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக உள்ளே வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே வந்தோம். ஆனால் எல்லோரும் அவங்கவுங்க ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் மட்டும் வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், தேக்கு மரத்தில் தான் நமக்கு வந்து எந்த இதில் வேணுமோ அப்படி அந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து கொடுப்பாங்க. தேக்கு மரத்தில் வேணுமா தேக்கு மரத்தில் கொடுப்பாங்க. ஆனால் அது வந்து குவாலிட்டியாகவும் இருக்கும், பட்ஜெட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரிபிள் டோர் டபுள் டோர் இது எல்லாமே நமக்கு வந்து அவைலபிள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேக்கு மரத்தில் கட்டில் எடுக்கணும், கண்டிப்பாக தேக்கு மரத்தில் தான் எடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து கண்டிஷன் போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிவி ஸ்டாண்ட்லாம் இருந்துச்சு. நான் போகிறப்ப என்னோடய மேரேஜுக்கு இங்கே தான் எடுத்தோம். ஆனால் நாங்கள் போகிறப்ப இந்த மாதிரிலாம் இந்த டிவி ஸ்டாண்ட்லாம் கிடையாது. இல்லைன்னா நான் அப்போயே எடுத்துருந்துருப்பேன். சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒவ்வொன்றா பார்த்து எடுத்துக்கிட்டு இருந்தோம். இங்கே நான் சைடில் பார்த்துட்டு இருக்கும் போதே எல்லாருமே என்னை க்ராஸ் பண்ண வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணியிருந்தேன். சரி பரவாயில்ல இவங்களை க்ராஸ் பண்ணி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் என்னோடய ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டார். இங்கே பாருங்கள், இவங்க தான் என்னோடய ஹஸ்பண்டு. இவர், அதுக்கப்புறம் பின்னாடி வரவங்க வந்து என்னோடய மாமனார், அதுக்கப்புறம் பின்னாடி வரவங்க வந்து என்னோடய ஐயா, அதுக்கப்புறம் இவங்க வந்து எங்கள் அண்ணன். ஸோ எல்லாருமே வந்து என்னடா அண்ணன் 2 பேர்த்த மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆயா அப்போ தான் நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு எங்கள் அத்தையை காணும்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த சைடு திரும்பி பார்த்தா அவங்க ஒரு மூலைக்கு போகிறாங்க. சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயாவை கூட்டிகிட்டு வந்து நம்ம ஒரு ஹாயை சொல்ல வச்சுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஹாய் சொல்ல வச்சுட்டு வந்துட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தா இவங்க ரொம்பவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மக்களே. சரி ஓகே, இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கட்டும், மாதிரி இதுதான் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பட் வந்து மாமா எனக்கு அது எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல, டீப்பாய் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. டீப்பாய்க்கு பதிலாக அதை எடுத்துட்டாங்க. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக எனக்கு வந்து இதுதான் மக்களே ரொம்பவே கண்ணில் ரொம்பவே உறுத்திட்டு இருந்துச்சு. இந்த ஊஞ்சல் ஒரு நாளாவது நான் வந்து நம்ம வீட்டில் கட்டி நம்ம வந்து ஆடணும் அப்படின்னு ஒரு ஆசை. சரி ஓகே பரவாயில்ல அப்புறமா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டைனிங் டேபிள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். டைனிங் டேபிள் கட்டில் எல்லாமே பார்த்துட்டு இவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சோஃபாவுக்கு வந்து கலராக இவங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்னோட மேரேஜுக்கு வந்து நான் வந்து இந்த கலர் தான் எடுத்திருந்தேன் சோஃபாவுக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த திரும்பி எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு பார்த்தா ஜாலியாக எங்கள் டேடி வந்து ஹிந்திக்கார பசங்கள்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னோட பொண்ணுக்கு நான் இங்கே தான் எடுக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி. பாருங்கள், அவர் வந்து ஆல்ரெடி ஃபாரினில் ஒர்க் பண்ணிட்டதுனால அவருக்கு வந்து ஸ்லாங் வந்து கொஞ்சம் சகஜமாக வரும். ஸோ நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக எல்லோரும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் உடனே கிளம்பிட்ட மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.